ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க தமிழ். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை மறக்காம தட்டிடுங்க. இனி நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்விஸ் பேங்க பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்போங்க. ஸ்விஸ் பேங்க்னா என்ன? இந்த பேங்க்ல நம்மளால அக்கவுண்ட் வச்சுக்க முடியுமா? இந்த பேங்க் ஏன் அவ்ளோ ஃபேமஸா இருக்கு? அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னைக்கு பார்ப்போங்க. இன்னைக்கு ஒரு புக்கு ஸ்விஸ் பேங்க்னா என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்விஸ் பேங்க்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பேங்கோட நேம் இல்லங்க. சுவிட்சர்லாந்துல இருக்க எல்லா பிரைவேட் பேங்கையுமே ஸ்விஸ் பேங்க்ன்னு தான் சொல்லுவாங்கங்க. இந்த ஸ்விஸ் பேங்க் வந்து வேர்ல்டோட ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டு பேங்க்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஸ்விஸ் பேங்க் அவ்ளோ ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்விஸ் பேங்க் வந்து 18த் செஞ்சுரியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 1934ல சுவிட்சர்லாந்து பேங்கிங் லா வந்து ஒரு புது கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. என்னப்பா அந்த லா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்யூர் பேங்கிங் கான்செப்ட்ன்ற ஒரு லாங்க. இந்த லா அப்படி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்கல்ல, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன வந்து வெளிய ஷேர் பண்ணக்கூடாது. ஈவன் கவர்ன்மெண்ட் கிட்டயும் சரி. ரியலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியால வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கவுண்ட்ல வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல இருந்தா நான் டாக்ஸ் கட்டணும்ன்றது மேண்டேட்டரி. ஓகேவா? ஆனா சுவிட்சர்லாந்துல வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல. மொத விஷயம். 2வது விஷயம் வந்து நீங்க கிரிமினலாவே இருக்கலாம். உங்க பேங்க்ல 1000 கோடியா இருக்கட்டும், 50,000 கோடியா கூட இருக்கட்டும். நீங்க வச்சிருந்தீங்கனாலும், நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. அதனால தான் இந்த சுவிஸ் பேங்க் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த பேங்க் வந்து இல்டர் இருந்தார்ல, இல்டர் டைம்லயே இந்த பேங்க் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்தது. ரொம்ப பேர் இந்த பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையினால. இந்த ஸ்விஸ் பேங்க்ல வந்து ஒயிட் மணி மட்டும் தான் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இந்த ஸ்விஸ் பேங்க்ல வந்து பிளாக் மணியும் நம்ம வச்சுக்க முடியும். சரிப்பா, இந்த ஸ்விஸ் பேங்க பத்தி சொல்லிட்டேன். இந்த ஸ்விஸ் பேங்கோட செக்யூரிட்டி ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ஸ்விஸ் பேங்க்ல இருக்க வாலெட் வந்து இருக்கிற லேண்ட்ல இருந்து 150 அடி தரைக்கு அடியில இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட பாஸ்வேர்ட்ன்னு பார்த்துட்டோம்னா, மல்டிபிள் லேயர் பாஸ்வேர்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, ரெட்டினா ஸ்கேனர் இருக்கு. அப்புறம் வந்து இத ஹேக் பண்ணணும்னு நெனச்சா கூட, ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஃபயர்வால் புரொடெக்ஷன் வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பேங்க் வந்து ரொம்பவே செக்யூர்டான பேங்க் தான் சொல்றோம். இந்த பேங்க்ல நம்மளால அக்கவுண்ட் வச்சுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால அக்கவுண்ட் வச்சுக்க முடியுங்க. எப்படி 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 எப்படி? மினிமம் டெபாசிட் ரூ. 80,00,000 இருந்தா தான் நம்மளால அக்கவுண்ட் வச்சுக்க முடியும். ஆனா, நம்மளோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். நம்ம பினாமி நேம்ல கூட இந்த அக்கவுண்ட் வச்சுக்கலாங்க. சரிங்க, இந்த ஸ்விஸ் பேங்க பத்தி இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.